தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்நோயாளிகள் பிரிவில் கட்டுப்பாடுகளை மீறி சுகாதாரமற்ற உணவுகளை விற்பனை செய்வதாக புகார். தேனி அருகே காணாவிளக்கு பகுதியில் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையை தேனி, திண்டுக்கல் மற்றும் அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்து தினசரி 2000 முதல் 3000 வரையிலான பொதுமக்கள் புற நோயாளிகளாக வருகை தந்து சிகிச்சை மேற்கொண்டு செல்கின்றனர். மேலும் 1000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் உள் சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மருத்துவமனையில் உள் சிகிச்சை பிரிவில் சிகிச்சை எடுத்து வரும் நோயாளிகளுக்கு மருத்துவர்கள் பரிந்துரையின் பேரில் உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் உள்நோயாளி சிகிச்சை பிரிவிற்குள் குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டும் உறவினர்கள் ஒருவர் மட்டும் அனுமதிக்கப்படும் நிலையில் சுகாதாரமற்ற உணவுகளை உள்நோயாளி சிகிச்சை பிரிவுக்குள் விற்பனை செய்து வருவதாக தேனி மாவட்ட சிவசேனா கட்சியினர் புகார் கூறுகின்றனர். உள்நோயாளி சிகிச்சை பிரிவுக்குள் விற்பனை செய்ய அனுமதி இல்லாத நிலையில் சுகாதாரமற்ற உணவுகளை நோயாளிகளுக்கு விற்பனை செய்வதால் அவர்களுக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்படுவதாக கூறி தேனி மருத்துவக் கல்லூரி முதல்வரிடம் புகார் மனுவை அளித்தனர். மேலும் சுகாதாரமற்ற உணவுகளை மருத்துவமனை அலுவலகத்தில் விற்பனை செய்வதை தடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்தனர். பேட்டி குரு ஐயப்பன், மாநில துணைத் தலைவர், சிவசேனா கட்சி. வணக்கம். என்னுடைய பேர் குரு ஐயப்பன், சிவசேனா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர், தேனி. தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி தாலுகாவில் காணாவிளக்கு பக்கத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்குது. இந்த மருத்துவமனையில் தினந்தோறும் 1000த்திற்கும் மேற்பட்ட உள்நோயாளிகள் சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருக்கின்றனர். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் உள்நோயாளிகள் பிரிவில் சென்று தனிநபர்கள் ஆரோக்கியமில்லாத உணவு பண்டங்களை விற்பனை செய்து வந்து கொண்டிருக்கின்றனர். அந்த ஆரோக்கியமில்லாத உணவுகளை விற்கக்கூடிய நபர்களிடம் கேட்டபொழுது இந்த மருத்துவமனையில் காவலாளியாக இருக்கக்கூடிய நபர்கள்தான் பணத்தை பெற்றுக்கொண்டு உள்ளே அந்த தின்பண்டங்களை விற்பதற்கு அனுமதி அளித்துள்ளனர் என்று கூறுகின்றனர். பொதுமக்களினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடிய இந்த அரசு மருத்துவமனை இந்த மாதிரி ஆரோக்கியமில்லாத உணவு பண்டங்களை இந்த வளாகத்திற்குள்ளே விற்பது மிகவும் வேதனை அளிக்கின்றது. இந்த அரசு மருத்துவமனைக்கு முன்புறம் பார்த்தீர்கள் என்றால் சுகாதாரமற்ற முறையில் இட்லி, தோசை, கம்பங்கூழ் இது போன்ற தின்பண்டங்கள் விற்பனை செய்கின்றனர். இந்த மருத்துவமனைக்கு எதிர்ப்புறம் தேசிய நெடுஞ்சாலை உள்ளது. தினந்தோறும் 1000த்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் இந்த சாலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றனர். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் தயார் செய்து விற்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அனைத்து மேலேயுமே தூசி, மண் இப்படி அதன் மேலே பட்டு இங்கே இருக்கக்கூடிய நோயாளிகள் அதை வாங்கி உட்கொண்டு நோய்க்கு மேல் நோய் அதிகரித்து வருகின்றது என்று கூறுகின்றனர். தயவு செஞ்சு இந்த மாவட்ட நிர்வாகம், மருத்துவமனை தலைமை மருத்துவர் இந்த மருத்துவமனை மீது சிறப்பு கவனம் செலுத்தி வெளிநபர்கள் கொண்டு வரும் தின்பண்டங்களை உள்ளே அனுமதிக்காமல் அப்படி மீறி உள்ளே வரக்கூடிய ஆரோக்கியமில்லாத உணவுப் பொருட்களை விற்கக்கூடிய நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிவசேனா கட்சியின் சார்பாக இன்று மருத்துவமனை முதல்வரிடம் ஒரு கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டு உள்ளது.